நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான இடிச்ச கப்பை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இடிச்ச கப்பைனா வேறு ஒன்றும் இல்லை. கப்பைன்னா கப்பை கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இப்படி கப்பைக்கு ஒரு ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி பேர் வேறுபட்டு வரும். எங்கள் ஊர் சைடெல்லாம் இதை கப்பை கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கப்பை கிழங்கை நல்லா அந்த ஃபஸ்ட்டு ஸ்கின்னை எடுத்துட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கப்பையை ஒரு ஒரு பீஸாக குட்டி குட்டியாக இப்படி சைட் பை சைடாக பெரட்டி பெரட்டி குட்டி குட்டியாக கொத்தி எடுத்துக்கணும். அப்படி கொத்தி எடுக்கும்போது அந்த நடுவில் இருக்கிற அந்த நார் தனியாக வந்துடும். அப்போ உங்களுக்கு நார் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக நடுவில் கட் பண்ணி அப்படி எடுக்கும்போது நார் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. உடஞ்சி போய் தான் கிடைக்கும். இது நாரோடு சமைச்சிட்டிங்கன்னா சாப்பிடும்போது வாயில் நார் தட்டுப்படும். அதனால் இந்த மாதிரி சைட் பை சைடாக பெரட்டி பெரட்டி விட்டு குட்டி குட்டியாக கொத்தி எடுத்தோம்னா இந்த கப்பை வேகிறதும் ஒரே டைமில் எல்லாமே வெந்துடும். எல்லாமே ஒரே ஷேப்பாக கிடைக்கும். சில கப்பு பெருசாக இருந்தால் வேக லேட் ஆகும், சின்னதாக இருந்தால் சீக்கிரம் குக் ஆயிரும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் குக் பண்ணி பார்த்தீங்கன்னா கப்பை எல்லாமே ஒரே பீஸாக கிடைக்கும். கொஞ்சம் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். இதே மெத்தடில் கப்பையை பூரா கொத்தி எடுத்துக்கலாம். நான் எல்லா கப்பையும் ஒரு 1/2 கிலோ கப்பை தான் எடுத்திருக்கேன், கொத்தி எடுத்திருக்கேன். இப்போ எல்லா பீஸுமே பாருங்கள் ஈவனாக இருக்குது. இந்த பீஸை ஒரு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்து இதை ஒரு விசில் வைக்கணும். உங்கள் கப்பை பிஞ்சு கப்பையாக இருந்தால் ஒரு விசில்லே வெந்துடும். இது கொஞ்சம் தடிமனான கப்பையாக இருந்தால் 2 விசில் வைக்க வேண்டியது வரும். கப்புக்கு தேவையாக 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, கப்பை குழஞ்சி போயிடும். நம்மளுக்கு நல்லா குக்காய் கிடைக்கணுமே தவிர குழையக்கூடாது. தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை ஒரு விசில் வச்சுக்கலாம். எனக்கு ஒரு விசில்லே குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு 2 விசிலில் குக் ஆகணும்னா ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு 2வது விசில் வச்சுருங்க. ஓகே, இப்போ இது விசில் வந்துருச்சு. விசில் வந்ததுக்கப்புறம் இதோட தம் அடங்குற வரைக்கும் நம்ம அதை அப்படியே வச்சிடலாம். இங்கிட்டு இந்த சைடு இந்த கப்பைக்கு மசாலாக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1/2 மூடி துருவன தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 4 பல் வெள்ளை பூண்டை உள்ளேயும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 8 போல் சின்ன வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் 5 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கருவேப்பிலை சேர்க்கல, கருவேப்பிலை சேர்த்தா நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை அரைக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. உப்பு அளவாக சேருங்க. ஏற்கனவே கப்பை வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இதை அப்படியே பல்ஸ் கொடுத்து அரைக்கணும். ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க, அரசல் புரசலாக அரைச்சா போதும். ஓகே, இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம கப்பையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அடியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்ல ட்ரையாக வெந்துருச்சு. இப்போ ஒரு கரண்டியோ பருப்பு கடையிற மத்தோ வச்சு இதை நல்லா இப்படி இடித்து விடணும். இதுக்கு பேர் தான் இடிச்ச கப்பன்னு பேர் வந்துச்சு. இப்படி இடித்து விடுறதுனால இது இடித்து உடச்சி விடணும். நல்லா ஒரு ஒரு பீஸையும் செப்பரேட்டாக உடச்சி விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கணும். கப்பை சூடோடு இருக்கும்போதே தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா அந்த பச்சை ஸ்மெல் நம்மளுக்கு நல்லா தெரியும். சாப்பிடும்போது பச்சை ஸ்மெல் தெரியாமல் இருக்க சூடாக இருக்கும்போதே நம்மளோட இந்த தேங்காய் கலவையை உள்ளே சேர்த்து நல்லா இதை அமுக்கி விட்டு இடித்து விட்டுட்டு எடுத்துடணும். எல்லா கப்பையும் ப்ரெஸ் கொடுத்து இடித்து வச்சிங்கனாலே நல்லா இது மிக்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளோட கப்பை நல்லா ஒன்றோட ஒன்று அந்த மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் ஆகி பைண்ட் ஆகி சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டினா சட்னி வச்சு சாப்பிடலாம். இஞ்சி சட்னி நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி இதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னுக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நல்லா சானிடைசர்லாம் போட்டு நான் ரொம்ப சுத்தமாக தான் வச்சுருக்கேன். அதையும் ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு சூப்பரான சமையலுடன் சந்திப்போம். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் எனது சமையலறையில்.